ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பிகே லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் இருக்கக்கூடிய பேசிக் டெனன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பேசிக் டெனன்ஸ் அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் ஒரு 7 பிரின்சிபிள்ஸ் வந்து இருக்குது. அதில் பிரின்சிபிள் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, the student is a language learner in learning a language, their own or another. Each learner must develop and consolidate mental representations that are basic to understanding the language as well as to expressing oneself through it. அதாவது ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு லேர்னராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு லேர்னராக இருக்காங்க. நம்ம வந்து ஓனாக கற்றுக்குறோமோ, அதாவது செல்ஃப் எஜுகேஷன் மூலமாகவோ இல்லை சப்ஜெக்ட்டு புக் மெட்டீரியல் இல்லை டீச்சர் மூலமாக கற்றுக்குறோம். 2 விஷயமாக கற்றுக்குறோம். ஓனாக, இன்னொன்று டீச்சர் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் மூலமாக நம்ம வந்து கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேட்டக்னோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he observed that in teaching we are nurturing in learners inner criteria that enable them to advance in their learning. அதாவது ஒரு டீச்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது கிடையாது. லேர்னர்ஸோட இன்னர் க்ரிட்டேரியாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி அதை சொல்லி கொடுத்து அவங்க டெவலப் பண்ணுறது தான் அப்படின்னு வந்து கேட்டக்னோ சொல்லியிருக்காரு. அதாவது சப்ஜெக்டை மட்டும் சொல்லி கொடுக்குறது வந்து டீச்சிங் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் க்ரிட்டேரியா, அதாவது அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையும் கண்டுபிடிச்சி அவங்கள டெவலப் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி கேட்டக்னோ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒன்லி செல்ஃப் எஜுகேஷன் he said will lead any learner to the mastery of a skill. Students must realize they are responsible for their own learning. They will take this responsibility more seriously if they themselves discover and work at their own weaknesses and insufficiencies. அதாவது செல்ஃப் எஜுகேஷனில் வந்துட்டு லேர்னர் வந்து ரொம்ப மாஸ்ட்ரியாக வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, செல்ஃப் எஜுகேஷன் வந்து நம்மளே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்கில்ல வந்து மாஸ்டராக இருப்போம் அப்படின்னும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் லேர்னிங்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they will take this responsibility. அவங்களோட வீக்னஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து டெவலப் ஆகணும். ஓன் லேர்னிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பிரின்சிபல் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஆர் பேஸ்ட் ஆன் நார்மல் யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ் வித் கம்யூனிகேஷன் ஆஃப் மீனிங்ஸ் பேசிக் டு ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு லேர்ன் அ லாங்குவேஜ் நேச்சுரலி. அதாவது லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் டீச்சிங் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நார்மல் யூசஸ் ஆஃப் லாங்குவேஜை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னும், நம்மளோட நேச்சுரல் கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேசுகிறது, எழுதுறது, அதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதோட அர்த்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, இதுதான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மொழியை வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா நேச்சுரல் ப்ராக்டிஸும் டெய்லி ப்ராக்டிஸ், அப்புறம் தொடர்ந்து அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு மொழி வந்து நல்லா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒரு மொழியை நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்காமல் பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரில்ஸ், பேட்டர்ன் ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்பிடேஷன் எக்ஸசைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கலப்படமான சொற்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தங்கிலீஷ் வேர்ட்ஸு யூஸ் பண்ணுறது. தங்கிலீஷ் யூஸ் பண்ண முடியுமா? தமிழும் வளராது, இங்கிலீஷும் வளராது. அப்போ அந்த மாதிரி ட்ரில்ஸ், கலப்படமான ஒரு மொழியை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் தான் வந்து முக்கியம். இந்த மாதிரி கலப்படமான முறையில் வந்து நம்ம பேசும்போது லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு சில வாய்ப்புகள் இருக்குது லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம ரியல் லைஃப் கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் தான் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராமர், வொக்காபுலரி, இன்டோனேஷன் அது மட்டும் வந்து பத்தாது லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மொழி வந்து இயல்பாக வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு
அதை வந்து நம்ம பின்பற்றி அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங், க்ளோசிங், நெகோஷியேட்டிங் மீனிங் அண்ட் கான்வர்சேஷனல் கண்ட்ரோலை வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது உரையாடலை கான்வர்சேஷனை எப்படி தொடங்கணும், கான்வர்சேஷனை எப்படி முடிக்கணும், அந்த அர்த்தத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். இதையெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பிரின்சிபல் 3 ஃபுல்லாமே கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம் ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் வகுப்பறை கிளாஸ் ரூம் ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விருப்பம், புரிதல், ரெஸ்பெக்ட் இது எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விதமாக தான் வந்து கிளாஸ் ரூம் ரிலேஷன் வந்து இருக்கணும். அதாவது ஆசிரியரோட கருத்தும் மாணவர்களோட கருத்து வந்து 2 பேருமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதாவது நீ சொல்கிறதா பெருசு, நான் சொல்கிறதா பெருசு அப்படிங்கிறது, டீச்சர் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறது வந்து கிடையாது. டீச்சரும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்போஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது. இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் லேர்னிங்கே வந்துட்டு கிளாஸ் ரூம் ரிலேஷன் வந்து இருக்கணும். அதாவது மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கும், மாணவர்கள் வந்து அவங்களே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்துட்டு கிளாஸ் ரூம் ரிலேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இன்ஃபர்மேஷனை இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இம்போஸ் பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். டீச்சர்ஸ் வந்து அவங்களோட மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டீச்சிங் ஸ்டைலை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். மாணவர்களும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்துட்டு ஸ்மால் குரூப்ஸ் லேர்னிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வந்து யூஸ் பண்ணலாம். லார்ஜ் குரூப், ஸ்மால் குரூப், பேர் ஒர்க், இண்டிவிஜுவல் ஒர்க்குன்னு எல்லா சூழ்நிலையிலும் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து யூஸ் ஆகும். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதில் போய் இப்போ கலந்துக்கிட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அதை வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறத கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கோட முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் லாங்குவேஜ் அட் மல்டிபிள் லெவல்ஸ். அதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் லாங்குவேஜ். அதாவது ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமாக தான் வந்து லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜை வந்துட்டு ஒரு 4 லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோலஜி அப்படின்னா ரிலேட்ஸ் டு சவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன். அதாவது அந்த டோன், சவுண்ட்ஸு அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து குறிக்கும். சின்டாக்டிக் அப்படின்னா கிராமர் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து குறிக்கும். செமான்டிக் அப்படின்னா மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆர் சென்டென்சஸ். ப்ராக்மேட்டிக் அப்படின்னா சோஷியல் யூஸ், அதாவது கம்யூனிகேஷன் தான் வந்து ப்ராக்மேட்டிக் லெவல். இப்படி 4 லெவல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராமர் அண்ட் வொக்காபுலரி வந்துட்டு செமான்டிக் அண்ட் ப்ராக்மேட்டிக் மீனிங்கை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குது. செமான்டிக் அப்படின்னா மீனிங், ப்ராக்மேட்டிக் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன், நம்ம அந்த வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. கிராமர் அண்ட் வொக்காபுலரி வந்து மீனிங் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கண்ட்ரோல் ரிக்வயர்ஸ். ஒரு லாங்குவேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தியை வந்து நம்ம கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் வந்துட்டு கரெக்டாக இம்ப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோன் ஆஃப் வாய்ஸ், ஸ்ட்ரெஸ், இன்டோனேஷன், கைண்ட்னஸை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன்டோனேஷனாக ஒன்றும் இல்லை, நம்மளோட டோன் வந்துட்டு ரைஸ் அண்ட்
ரைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரைஸை கம்மி பண்ணுறது, ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது இருக்குது, அதுதான் வந்து இன்டோனேஷன் அப்படிங்கிறது. கரெக்டான மீனிங் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் கண்ட்ரோல் ப்ரொசீட்ஸ் த்ரூ கிரியேட்டிவிட்டி விச் இஸ் நர்ச்சர்ட் பை இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட்டரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது லாங்குவேஜ் கண்ட்ரோலோட டெவலப்மெண்ட் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி மூலமாக தான் முன்னேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் வந்து லாங்குவேஜ் கண்ட்ரோல் வந்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அல்டிமேட் கோல் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டு பி ஏபிள் டு யூஸ் த லாங்குவேஜ் தே ஆர் லேர்னிங் ஃபார் தேர் ஓன் பர்பஸஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஓன் மீனிங்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட அல்டிமேட் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிள் டு யூஸ் த லாங்குவேஜ், அதாவது ஒரு லாங்குவேஜை கரெக்டான வழியில் அதோட மீனிங் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட்டோட அல்டிமேட் கோல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் கிரியேட்டிவ் நாட் இமிட்டேட்டிவ். அதாவது தியரிஸ்ட்டு, லிங்குவிஸ்ட் அண்ட் சைக்கோ லிங்குவிஸ்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிரியேட்டிவ், இமிட்டேட்டிவ் கிடையாது அப்படின்னு தியரிஸ்ட்டு, லிங்குவிஸ்ட் அண்ட் சைக்கோ லிங்குவிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது மொழி கற்பித்தல் வல்லுநர்கள், மொழியியல் நிபுணர்கள், உளவியல் மொழியாளர்கள் வந்துட்டு யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிரியேட்டிவ், இமிட்டேட்டிவ் வந்துட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இமிட்டேட்டிவ் அப்படின்னா வேற ஒருத்தவங்க சொன்னதை திரும்பி சொல்கிறது, ரெப்பிட்டேஷனாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் இமிட்டேட்டிவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெனி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் கண்டினியூ டு டீச்சர்ஸ் த்ரூ இமிட்டேஷன் ரெப்பிட்டேஷன். அதாவது மெனி டீச்சர்ஸ் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இமிட்டேஷன் ரெப்பிட்டேஷன் மூலமாக தான் இன்னும் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திருப்பியும் சொல்லிக் கொடுக்குறது, வேற ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்குற சென்டென்சஸை மாற்றாமல் அப்படியே இமிட்டேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது, இதை தான் வந்துட்டு பல டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாம்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரூ கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் ஃப்ரீ ஆக்ஷன் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சாம்ஸ்கி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லாங்குவேஜோட ரிச்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்துட்டு லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும், அதுதான் லாங்குவேஜ் கண்ட்ரோலை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பாசிபிள் மீடியம் அண்ட் மொடாலிட்டி இஸ் யூஸ்டு டு எய்ட் லேர்னிங் இன் கம்யூனிகேட்டிவ் இன்ட்ராக்ஷன். லாங்குவேஜ் லேர்னர்ஸ் நீட் டு ட்ரா ஆன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிள் ஐட்டம்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் மீனிங். அதாவது நம்ம வந்து லாங்குவேஜை வந்து வலுப்படுத்துறதுக்கு, லாங்குவேஜை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா வகையான மோட்ஸ் அண்ட் மீடியம்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான ஆடியோ, விஷுவல், டெக்ஸ்ட்டு, ஆக்டிவிட்டீஸ், இப்படிப்பட்ட எல்லா விதமான மீடியம் அண்ட் மோட்ஸையும் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும், லேர்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு items they learned the previous day, even items they learned on the first day they had contact with the language. அதாவது நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மனசில் வச்சு அதை வந்து பயன்படுத்தணும், நம்ம டெய்லி யூஸில் வந்து பயன்படுத்தணும், அப்போ தான் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு மெமரி நெட்வொர்க்காக வந்து யூஸ் ஆகுது, அதை வச்சு நிறைய அசோசியேட் ட்ரிகர்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெகக்னேஷன் மட்டும் வந்து போதாது, ஆக்டிவ் யூஸ்க்கு வந்துட்டு நம்ம பேசணும், எழுதணும், அப்போ தான் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெகக்னேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது, நம்ம வந்து பேசவும் செய்யணும். ஒரு வேர்ட் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேசவும் செய்யணும், எழுதவும் செய்யணும் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில், அப்போ தான் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரே வேர்டை பார்க்கும்போது அதை வந்து நம்ம மெமரியில் நல்லா வந்து பதிஞ்சிருக்கும். அப்போ ஒரே வேர்டை வந்து திருப்பி வந்து நம்ம வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீட்ரைவல் ஃபார் ஆக்டிவ் யூஸ். ரீட்ரைவல் அப்படின்னா மறுபடியும் வந்து அதை வந்து பயிற்சி பண்ணணும். ஒரு வேர்டை வந்து மறுபடியும் பயிற்சி பண்ணுறது மூலயமா
வந்துட்டு அந்த லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆக்டிவ் யூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Fill 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்டிங் இஸ் an aid to learning. Testing has so often been punitive. Students become very nervous about test. அதாவது டெஸ்டிங், அதாவது நம்ம டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. டெஸ்டிங் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டை நினச்சி நர்வஸ் தான் ஆகுறாங்க, பயமாக தான் ஆகுறாங்க. ஆனால் டெஸ்டிங் வந்துட்டு லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெஸ்டிங் வந்துட்டு டெஸ்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை, மைன்யூட் மிஸ்டேக்ஸை மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. அதோட டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து புரியறதில்ல. அதாவது டெஸ்டிங் வச்சு நம்ம அதை ரீகரெக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு நம்ம வந்து லாங்குவேஜு அண்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் டெஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் டெஸ்டிங் வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலாகவும் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் வந்து டெஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் வந்துட்டு லேர்னிங் ப்ராசஸோட ஒரு பகுதியாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெஸ்டிங்கோட ஃபைனல் ரிசல்ட்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். அவங்க ரீடெஸ்டிங் அண்ட் கரெக்ஷன் மூலமாக அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து ஃபைன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் திரும்பி வராத மாதிரி லாங்குவேஜ் அண்ட் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டிங் தான் வந்து கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. அந்த டெஸ்டிங்கில் வரக்கூடிய ஃபீட்பேக்ஸை வச்சு நம்மளோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.